அனைவருக்கும் வணக்கம். இது சின்ன ஒரு வீடியோ முதலமைச்சரோட பார்வைக்காக. இது வந்து கொலாவூர் கிராமம். இது வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் போலூர் வட்டம். அதிலேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கிராமம் இருக்கிறது. இது வந்து பேருந்து நிலையம். பயணிகள் வந்து நிற்கிறதுக்கு போகிறதுக்கு வரத்துக்கு. ஆனால் இங்கே எந்த பஸ்ஸுமே நிற்கிறது கிடையாது. நீங்கள் பார்த்துட்டே இருங்க, பஸ்ஸு போதுங்களா? இங்கே யாருமே நிறுத்துறது கிடையாது. இது போலூர் போகிற பஸ்ஸு, ப்ரைவேட் பஸ்ஸு. இது அப்படியே போயிட்டே இருக்கும். அங்கே யாரும் பயணிகள் யார் இருந்தாலும் நிறுத்த மாட்டாங்க. இது வந்து போலூர்லேருந்து சென்னை ஸ்டேட் ஹைவே ரோடுங்க. இது உள்ள 2 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது. எனக்கு 42 வயசு ஆகுது. எனக்கு இது வரைக்கும் தெரிஞ்சு எந்த ஒரு அரசு பேருந்து பஸ்ஸும் இந்த கிராமத்துக்கு வந்தது கிடையாது. ஒரு சின்னதாக மினி வண்டி ஓடிட்டு இருந்துச்சுங்க, அதுவும் நின்றுடுச்சு. இப்போ ஒரு 7-8 வருஷமாக இல்லைங்க. இந்த ரூட்டு சென்னை போகிற வண்டி 148லேருந்து இந்த டவுன் பஸ்ஸு, ப்ரைவேட் வண்டி எல்லா வண்டியும் இந்த ரூட்டில் தான் போய் ஆகணும். சேத்பட்டு, வந்தவாசி, உத்திரமேரூர், காஞ்சிபுரம், மேல்மருவத்தூர், எந்த பஸ்ஸு போலூர்லேருந்து கிளம்புனாலும் இது சென்னை போகிற இதுதான் ரூட்டு. ஆனால் இந்த கிராமத்துக்கு மட்டும் பஸ்ஸு கவர்மெண்ட் பேருந்தோ இல்லை தனியார் பஸ்ஸோ பேருந்து நிலையமோ இல்லை. மெயினான விஷயம் என்னென்னா, இங்கே ஒரு 500 குடும்பம் இருக்குது இந்த கிராமத்தில். இந்த 500 குடும்பத்துலேருந்து பசங்க வந்து படிக்கிறதுக்கு போனோன்னா ஒன்று கொம்மணத்தில் போய் ஆகணும், இல்லை போலூர் போய் ஆகணும். மேல்நிலை பள்ளி படிப்புக்காக. நடுநிலைப்பள்ளி 8ஆம் வகுப்பு வரைக்கும் இங்கே இருக்கிறது. மருத்துவ வசதின்னு பார்த்தோன்னா அதுக்கும் கொம்மணத்தில் தான். அதாவது கொயாவூர் கிராமத்துலேருந்து 3.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து கொம்மணத்தில் மருத்துவமனை இருக்குது. அது மேல் சிகிச்சைக்கு போகணுன்னா போலூர் போனோம். அது வந்து 10 கிலோமீட்டர். அதாவது இந்த கிராமத்துலேருந்து போலூர் போனோன்னா 10 கிலோமீட்ரு. ஆனால் பஸ் வசதி இந்த கிராமத்துக்கு இது வரைக்கும் இல்லை. பஸ் ஸ்டாண்டு வந்து இந்த காமெடி மாதிரி அது நடக்க மாட்டோம். இந்த 9 பொண்டாட்டின்ற கதையா இந்த பஸ் ஸ்டாண்டு கட்டி இவ்வளோ செலவு பண்ணி வச்சுக்கிறாங்க. ஆனால் எந்த ஒரு பஸ் பேருந்தும் இங்கே நிற்கிறது கிடையாதுங்க. இந்த மக்கள் வந்து நடந்து வரணும், இல்லை சைக்கிளில் வரணும். அது மருத்துவ வசதிக்காக இருந்தாலும் சரி, பள்ளிக்காக போகிறதா இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அந்த கொயாவூர் கிராமத்துலேருந்து இந்த கொம்மணத்துக்கு வரது இருந்தால் மெட்ராஸ் வண்டி போதுங்கிறது நல்லா பார்த்துங்க. இங்கே வந்து ஸ்டாப்பிங்கே கிடையாது, நிறுத்தவே மாட்டாங்க. ஆரன் கொடுத்துட்டு போயிட்டே இருந்துருவாங்க. இதுதான் இங்கே நடக்கிற உண்மை. அப்படி போலூரில் பஸ் ஏறி நீங்கள் கொயாவூர் கூட்டு ரோட்டில் இறங்கன்னு சொன்னாலும் அவங்க வந்து ஸ்டாப்பிங் கிடையாது, கொம்மணத்தில் இறங்கின்னு சொல்லுவாங்க. கொம்மணத்துலேருந்து கொலாவூருக்கு வந்து 3.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் மினிமம். நடந்து வரணும் அங்கேருந்து. இல்லை யாராவது வந்து ஆட்டோ இல்லை வண்டி அந்த மாதிரி தான் இது பண்ணணும். வயசானவங்க வந்து ஒரு மெடிக்கல் ஃபெசிலிட்டிக்கு கொம்மணத்தில் போகணும் இல்லை போலூர் போனோம்னா அவங்க அங்கேருந்து 2 கிலோமீட்டர் நடந்து தான் இங்கே வந்து ஆகணும். இங்கேருந்து பஸ்ஸு இங்கே நிற்காது, இங்கேருந்து கொம்மணத்தில் போய் தான் ஆகணும். இது ஒரு சிறப்பு அவசர பிரிவில் எடுத்து இதுக்கு ஒரு என்ன சொல்கிறதுங்க, போலூர் சட்டமன்றத்தோட கண்ட்ரோலில் தான் வருது இந்த ஏரியா. இது பஸ் நிறுத்தம் கொடுங்க, இல்லை இந்த கிராமத்துக்கு ஏதாவது ஒரு அரசு பேருந்து அமைச்சு கொடுங்க. ஒரு டைமுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 2 தடவை 3 தடவை உள்ளே வந்து போகும். காலையில் ஒரு 8-8:30 மணி டைமில் வந்து ஸ்கூல் பசங்க வந்து காலேஜ் போகிறதுக்கோ இல்லை ஸ்கூல் போகிறதுக்கோ கிராமத்துலேருந்து ஒரு பஸ்ஸு. ஈவினிங் டைம் ஒரு 4 மணி போல் 4:30 மணி ஸ்கூல் விடும்போது ஒரு பஸ்ஸு. இந்த ஸ்கூல் பசங்களை போகிறதுக்கு வரத்துக்கு இல்லை மெடிக்கல் ஃபெசிலிட்டி இருக்கிற மாதிரி ஏதாவது அவங்க ஹாஸ்பிட்டல் போய்ட்டு வர மாதிரி ஏதாவது பண்ணி கொடுங்க. இல்லை எதுவுமே பண்ண முடியாதுங்களா, இந்த கூட்டு ரோட்டில் பஸ்ஸு மட்டும் ஸ்டாப் பண்ணால் போதும். அது சென்னையிலேருந்து வர வண்டியும் இங்கே நின்று இங்கே இருக்கிறவங்கள போலூர் இட்டுன்னு போட்டோம். போலூர்லேருந்து வரவங்கள இந்த கூட்டு ரோட்டில் விட்டால் கூட மக்கள் ஏதாவது பயனடைவாங்க. இந்த வீடியோவை பார்க்குறவங்க எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள். அவர் முதலமைச்சர் விஜய் அண்ணா வரைக்கும் கொண்டு போங்க. இதுக்கு ஒரு தீர்வு எடுங்க. இவ்வளோ செலவு பண்ணி பஸ் ஸ்டாண்டு கட்டி இது எல்லாம் பண்ணி பயணியர் நேர்கூடம் கட்டி இது இந்த பேருந்து நிறுத்தமே இல்லாமல் இருக்குதுங்க. இந்த ஊருக்குள்ளே காலேஜும் இருக்குது, ரேணுகாம்பாள் ஸ்கூலும் இருக்குதுங்க. இதெல்லாம் கவனத்தில் வச்சு ரெடி பண்ணி கொடுங்க ப்ளீஸ்.